ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். காலையிலேருந்து நான் வீடியோ போடலைங்க. கொஞ்சம் டைமும் இல்ல எனக்கு. அடுத்தடுத்து வேலை இருந்துட்டே இருந்துச்சு. அதனால போடலைங்க. நேத்து கீரை சாயந்தரமா சரியா சேல்ஸ் ஆகாதனால காலையில ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சோளக்கருதும் எடுத்துங்க. அதனால அது 2ம் விக்கும்போது சோளக்கருது பார்த்து பார்த்து நல்லா வருதான்னு பார்த்து பார்த்து வாங்குறாங்க. அதனால ரேட் ஆயிது. அதனால ரொம்ப ரேட் ஆயி போச்சு. கீரை விக்கவே இல்லைங்க. கீரை வந்து ஒரு பாதி கீரை அப்படியே நின்னு போச்சு. அந்த கீரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்க பாருங்க கீரை. பாருங்க சாக்கு இருக்குது. இது இங்க ஒரு சாக்கு இருக்குது. அது ஒரு சாக்குல இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. பாருங்க கொய்யா சேவலு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அதனால கீரை அளவா எடுத்துக்கலாம் இன்னைக்கு. அந்த அந்த கீரைய பழைய கீரைய நான் எப்பவுமே விக்க மாட்டேங்க. பழசாயிடுச்சுன்னா அது அப்படியே விட்டுருவேன். ஏதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் கம்மியா கூட குடுத்துருவேங்க. அந்த லாபமா விக்கிறது கிடையாதுங்க அது. சரி சொல்லியே தான் குடுப்பேன். பழைய கீரைங்க காலையில எடுத்தது அப்படின்னு சொல்லியே தான் குடுப்பேங்க. ஏன்னா நம்ம வந்து புது கீரைன்னு நம்ம சொல்லி குடுத்து, நம்ம எதுவுமே பேசாத குடுத்து அவிங்க 2 நாள் 3 நாள் வச்சிருந்து அப்புறம் கெட்டு போச்சுன்னா கஷ்டமா போயிரும். அதனால அவிங்க உடனே செய்யற மாரி இருந்தா வாங்கிட்டு, இல்லைன்னா வேண்டான்னு நானு அப்படிதான் உண்மையா பேசி தான் கீரை விப்பேங்க. அப்படி ஒண்ணும் நானு கீரைய வந்து பொய் சொல்லி பழைய கீரைய நான் விக்க மாட்டேங்க. ஏன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால சில பேர் சொல்லுவாங்க, "அண்ணா இந்த மாரி மீதியானா கூட ஏதாவது கம்மியான ரேட்டு குடுத்தா நாங்க வாங்கிக்குவோம்ல. ஏன்னா அக்கட்ட கீரைன்னு சொன்னாங்க." அதனால தான் மொதல்ல பார்த்தீங்கன்னா, நான் கீரை வித்துட்டு வரும்போதே மிச்சமாயி போச்சுன்னா, அங்கேயே அவுத்து கொட்டிட்டு வந்துருவேன். வீட்டு வரும்போது கீரை கொண்டு வரமாட்டேன். ஒரு நாளு சொன்னேன் இந்த மாரி மிச்சமாச்சு அப்படியே கொட்டிட்டுன்னு சொன்னங்காட்டி, ஆனா கொண்டு வாங்கண்ணா கீரை கொஞ்சம் தெளிவா நல்லா இருந்தா, நாங்க உடனே செய்யறதுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலருந்தாங்க கொண்டு வந்து குடுத்துறோம். ஒவ்வொருத்தர் வாங்கிக்குவாங்க. அதுக்கு என்னங்க கம்மியா ரூ. 10 குடுத்தோம்னா வாங்கிக்குவாங்க. நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொண்டு வந்து குடுத்துருவோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ்.